இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோயில் புதையல இங்க இருந்து எடுத்துட்டு போனோம்ல, ஆமா, அத அங்க போய் திறந்து பார்த்தா அதுல நகையே இல்ல மாமா. நகை இல்லையா? எங்க போச்சு அது? அது தெரியல. அந்த குடம் முழுக்க கல்லுதான் இருந்துச்சு. என்ன சித்தி சொல்றீங்க? கல்லா இருந்துச்சா? ஆமா, நான் விவரமா சொல்றேன். கோவில்ல என்ன நடந்துச்சுன்னா, என்ன இது அநியாயமா இருக்கே. 2 நாள்ல நகையை ஒப்படைக்கலனா ஊர் தலைவர் பதவியை பறிச்சு ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்களா? அம்மா மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற ஊர் ஜனங்களும் அப்படி சொன்னாங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு யோசிக்காம உடனே அம்மாவை பலிகாடு ஆக்குறது என்ன நியாயம்? எனக்கு என்னவோ இவன் மேலதான் டவுட் இருக்கு. நினைச்சேன். என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, மாப்பிள்ளையை குத்த சொல்லலையே நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்டேன் மாமா. நான் ஒண்ணு ஆதாரம் இல்லாம சொல்லல, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அப்படி என்ன பெருசா ஆதாரத்தை வச்சிருக்க? நேத்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாம எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தோம். ஆமா, அப்ப இவன் மட்டும் எதுக்கு வீட்டுக்கு வரணும்? அப்படி என்ன இங்க அவனுக்கு வேலை இருக்கு? நான் இங்க வந்தது வேற விஷயத்துக்காக. அதை நீங்க தான் திருச்சி பேசுறீங்க. நான் ஒண்ணு திருச்சி எல்லாம் பேசல. எதுக்கு வந்தேங்கிற உண்மையை சொல்லு. வீட்டுல இருக்கிற நகைங்க எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? பத்திரமா வீட்டுல இருக்கிற நகையை செக் பண்ணணும்னு ஒருத்தன் வருவானா? அக்கா, இவன் ஒண்ணு செக் பண்ண வரலக்கா. இவன் வீட்டுக்கு வந்ததே நகைங்களை திருடி எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சு உன்னை மாட்டி விடணும் தான் இவனோட திட்டமே. இவனுக்கு எப்பவுமே கிரிமினல் மூளை. அத நாம ஏற்கனவே பல தடவை பாத்திருக்கோம்க்கா. இப்பவும் அதை தான் செஞ்சிருக்கான். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் நகையெல்லாம் சேஃபா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். சரி, நீ வந்தது நகைங்க சேஃபா இருக்கான்னு பாக்குறதுக்காக தானா? சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டு, அப்ப நம்புறோம். அந்த டைம் தான் சிசிடிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சதே நீங்க தான். இதெல்லாம் உங்களோட பிளான் தானே? ஏய், என்ன சொல்ற? நான் உன் மேல டவுட் பட்டா நீ அதை என் மேல திருப்பி விட பாக்குறியா? என் மேலே சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் படல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இதை நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. நகையெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க புருஷர் சிவனாண்டி கிட்ட கொடுத்து அத்தையை இதுல மாட்டி விட பாக்குறீங்க. அதானே உங்க பிளானு? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சகல சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும்னு தோணுது. அத்த, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க அவ்வளவு நல்லவங்களா கிடையாது. உங்களுக்கு எதிராக தான் இவங்க எப்பவுமே எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. இந்த விஷயத்திலயும் அப்படியே செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி இங்க சைலண்டா வந்து நின்னுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இவங்களை நம்பாதீங்க. டேய், செக், நீ வாய மூடு. நீ இவனோட அல்லக்கை தானே, அதனாலதான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அக்கா, இவங்க சொல்ற எதையும் நீ நம்பாதக்கா. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் உன் கூட பிறந்த பொறுப்புக்கா. நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? இவன் அந்த ராஜா சேதுபதியோட பேரன். நம்மளோட எதிரி. இவன் தான் அதை செஞ்சிருக்கணும். இப்ப தெரியுதா
உங்க டிரைவர் மாப்பிள்ளையோட யோகியதை உங்க எல்லார்கிட்டயும் நல்லவன் வேஷம் போட்டு எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. அது நான் இல்லைங்க. என்னப்பா சொல்ற? வீடியோல நீ தான் நல்லா தெரியுது. ஆனா அது நான் இல்லைன்னு சொல்றியாப்பா? கையங்களவுமா மாட்டிக்கிட்ட. எதுக்குப்பா போய் சொல்ற? ஒத்துக்கப்பா. ஏங்க, நான் செய்யாத தப்ப நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும்? என்னப்பா குழப்பற? அப்ப வீடியோல இருக்கிறது யாரு? ஏங்க இன்னும் நீங்களா வளரவே இல்லையா? இப்பெல்லாம் புதுசா ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்குங்க. அதை பயன்படுத்தி என் சகல மாதிரி ஒரு ஆளை அதுல உருவாக்கி அவர் சிரிச்சு பேசுற மாதிரி பண்ணிருக்காங்க. அதையும் நம்பிட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா ஏதேதோ சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்றத நம்பறதா இல்ல வீடியோல இருக்கிறத நம்பறதான்னு ஒரே குழப்பமா இருக்குப்பா. இப்ப என்ன சொல்ல போறீங்க? வீடியோல இருக்கிறது அவன் இல்லன்னு போய் சொல்ல போறீங்களா? அவன் பண்ண காரியத்துக்கு நான் ஊர் முன்னாடி நின்னு அவமானப்படணுமா? டேய், மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. நான் உண்மையை தான் சொல்றேன். அது நான் இல்ல. வேணும்னே என் மேல பழிய போடுறாங்க. இவன் தான் புதையல் நகையை திருடிட்டான். இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். அம்மா என்ன பேசுறீங்க? இவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா எப்படி பழி போடுறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருடி. சார், இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இவனால எங்க குடும்பம் மானமே போயிடுச்சு. சார் வாங்க சார். சார் சார் அவசரப்படாதீங்க சார். இவர் கண்டிப்பா அந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டாரு. இல்ல மேடம், உங்க அம்மாவே சொல்றப்ப நாங்க எப்படி நம்பாம இருக்க முடியும்? சார், நகையை திருடினது அவர் இல்ல, நான் தான். ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க தான் நகையை திருடுனீங்களா? ஆமா சார், நான் தான் திருடினேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ரேவதி, ஏன் இப்படி பண்ற? கொஞ்சம் அமைதியா இரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. திருடினது நான் தானே. போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான். ரேவதி, வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்படி பண்ணாத. இன்ஸ்பெக்டர், இவன் அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். இவனுக்காக அதை ஒத்துக்கிறான். நீங்க அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல சார், நான் தான் திருடினேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்களே ஒத்துக்கிறப்ப எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். சார், அவங்க மேல எந்த தப்பும் இல்லை சார். நானே உங்க கூட வரேன். என்ன ஸ்டேஷன் கூட்டு போங்க. சார், அவங்க தான் தப்பு ஒத்துக்கிட்டாங்கல்ல சார், அதனால அவங்கள தான் கூட்டிட்டு போவோம் சார். வாங்க மேடம். ரேவதி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்படி பண்ணாத. ஒரு காரணம் இருக்கு. ப்ளீஸ் என்ன தடுக்காத. ஏய்,